12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? குரு பகவான் அள்ளி வழங்கும் குபேர யோகம் பெறும் 3 ராசிக்காரர்கள். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை பொதுவாக குறிப்பிட்ட ராசிகளுக்கு நல்ல பலன்களை தரும் சிறந்த ஆண்டாக அமையும் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. மனிதர்களின் வாழ்க்கை தீராத துயரங்களையும் வறுமையையும் கொண்டதாக இருக்கின்றது. குடும்ப சிக்கல்கள், எதிர்பாராத நோய்கள், உறவுகளில் பிணக்குகள், கடன்கள், பொருளாதார முன்னேற்றம் இல்லாதது, வேலை வாய்ப்பு இல்லை என பல பிரச்சனைகள் மனிதர்களின் வாழ்க்கையை முடக்கிவிடுகின்றன. எதை செய்தாலும் அதன் முடிவு தோல்வியாக இருந்தால் மனிதர்கள் ஒரு கட்டத்தில் விரக்தியின் எல்லைக்கு சென்று விடுகின்றனர். ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை பயணம் என்று சொன்னாலும் பலரது வாழ்க்கை எப்போதுமே மேட்டுக்கு வராமல் பள்ளத்தில் தான் சரிந்து போயிருக்கின்றது. ஆனால் சிலரது வாழ்க்கை மட்டும் எப்போதுமே பிரகாசமானதாக, முன்னேற்றங்கள் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. இதற்கு மனிதர்களின் உழைப்பு, முயற்சி, திறமையை காட்டிலும் அவர்களது கிரக நிலைகள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது என்று ஜோதிடங்கள் கூறுகின்றன. அப்படி ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிற கணிப்புகளின்படி நவகிரகங்களின் அசைவுகள் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, முன்னேற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் மங்கள காரகனான குரு பகவான் தற்பொழுது கடகராசியில் வக்ரகதியில் பின்னோக்கி பயணித்து வருகிறார். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் தனது வக்ர நிலையை முடித்துக் கொண்டு நேர்கதியில் வக்ர நிவர்த்தி பயணிக்க உள்ளார். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழப்போகும் இந்த அபூர்வ நிகழ்வு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பண மழையையும் பொழிய போகிறது. அதனால் இந்த காலகட்டம் அந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை, பொருளாதார வளர்ச்சியை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குபேர வாழ்க்கைக்கு அவர்கள் மாறப்போகிறார்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தியால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த 3 ராசிகள் குறித்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசியினருக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் தேடி வரும். அதனால் இதுவரை அவர்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். கடன்களை எல்லாம் திரும்ப அடைத்து விடுவார்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, மனை மற்றும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிம்ம ராசியினருக்கு வருமான ஆதாரங்கள் பெருகி வங்கி இருப்பு மளமள என உயரும். குறிப்பாக வணிகர்கள் மற்றும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பெரும் லாபத்தை தருவதாக அமையும். நண்பர்களின் ஆதரவுடன் புதிய ஒப்பந்தங்கள் அவர்களுக்கு கைகூடும். அதனால் சிம்ம ராசியினர் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். வீடு, புதிய வாகனம், தங்க நகைகள் என விரும்பியதை எல்லாம் வாங்கும் யோகம் ஏற்படும். மீன ராசியினரை பொறுத்தவரை இந்த மாற்றம் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பெறப்போகிறது. புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பணியிடத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. சொந்த தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். இவ்வாறு ரிஷபம், சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய 3 ராசிகளும் குருவின் அருளால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வலிமை பெற்று வாழ்வில் செல்வந்தராக மாறும் வாய்ப்பை பெறப்போகிறார்கள்.